அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூப்பர் அண்ணா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சண்முகத்தை பிடிக்குமா, இல்லை பரணி பிடிக்குமா, இல்லை முத்துப்பாண்டியை பிடிக்குமா, இல்லை எசக்கியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட ரத்னாவை பிடிக்குமா, இல்லை கனியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட சவுந்தரபாண்டியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை இந்த விளங்காத போன அந்த ஏடிஎஸ்பி மேடமை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஏடிஎஸ்பி ஒரு வழியாக ஒரு திருடனை வச்சு செயினை திருடி நம்மளோட வீராவோட பேக்கில் போட்டு அதை கேஸ் ஆக்கி நம்மளோட வீராவை ஜெயிலில் போட்டாங்க. இப்போ வீராவை வெளியே கொண்டு வரதுக்காக பரணி மற்றும் சண்முகம், முத்துப்பாண்டி 3 பேரும் ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கு நம்மளோட கனியோட உதவியால் அந்த திருடனை வரைய வச்சுட்டாங்க. அந்த வரைஞ்சி போட்டவே இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, ஊர் ஃபுல்லாக அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க. ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்த ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோனும் வந்துடுச்சு. நம்மளோட ஏடிஎஸ்பி வீணாக போனவோ அப்பயும் கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் இருந்தாலுமே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலைங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்மளோட சண்முகத்துக்கு வந்திருக்கிற கால் என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ எல்லா அட்ரஸும் வாங்கிட்டாங்க. அந்த அட்ரஸை வச்சு அந்த வீணாக போனவனை பிடிச்சிட்டு வீராவை வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏடிஎஸ்பி புதுசாக கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்ததும் வராதுமா கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி வாங்கின ஒரு வேலையை அநியாயத்துக்கு தட்டி பறிச்சிட்டு அந்த ஏடிஎஸ்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.